வெளிநாடுகளுக்கு கடத்தப்படவிருந்த நட்சத்திர ஆமைகள் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டன என்பது போன்ற செய்திகள் அவ்வப்போது வெளிவருவதை கவனித்திருப்பீர்கள். ஆனால் சென்னை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள நட்சத்திர ஆமை ஒன்றை பற்றிய செய்திதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரிய இனமாக கருதப்படும் இந்த நட்சத்திர ஆமை வகைகளும் அந்த பூங்காவுக்கு வரும் சிறுவர் சிறுமியர்களை அதிகமாக கவர்ந்தெழுக்கக்கூடியவையாக கருதப்படுகிறது. அந்த ஆமைகளின் மீது கீரிப்பிள்ளை ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் ஒரு நட்சத்திர ஆமையின் கால் ஊனமாகியுள்ளது. கால் ஊனமுற்ற அந்த ஆமைக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அந்த பூங்காவின் விலங்கின மருத்துவர் குழு அதற்கு சக்கரக்கால் ஆதாரம் ஒன்றை பொருத்தியுள்ளனர். ஊனமுற்ற நட்சத்திர ஆமைக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரான பூன் ஆல்வினிடம் அது தொடர்பான விவரங்களை கூற கேட்டபோது, tortoise was not able to do its normal procedures. அதெல்லாம் போய் சாப்பாடு எடுக்க முடியல, ஒரு சோஷியல் லைஃப் மெயின்டைன் பண்ண முடியல, நார்மல் திங்ஸ் பண்ண முடியல. ஸோ இது எப்படி ஒரு நார்மல் லைஃப்பை இது திருப்பி கொடுக்கும்போது வித் லாட் ஆஃப் இன்சைட் வாட் வி டிட் வாஸ் ஒரு ஸ்பெஷல் விண்டோ வீல் வச்சு நடுவில் ஒரு சின்ன கிரிட் வச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரிட் யூஸ் பண்ணிட்டேன். இதை எபாக்சி காம்பவுண்ட் வழியாக இந்த வென்ட்ரல் பார்ட் ஆஃப் த டாட்டஸில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோன்னா அதுக்கு ஒரு பேலன்சிங் எஃபர்ட் கிடச்சிது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னா the tortoise immediately got acquainted to the new set of prosthetic involvement that is placed. It's able to move here and there and take the feed, and now it's gained its social life back in the tortoise community. இந்த டாட்டஸ் ஒரு ஃபீமேல் டாட்டஸ். இதில் முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ராஸ்தட்டிக் அட்டாச்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டாட்டஸ் ப்ரீடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹையஸ்ட் கன்சர்வேஷன் கெப்பாசிட்டி, ஹையஸ்ட் ஸ்மகிள் பண்ணுற ஒரு உயிரினமாக, அழிஞ்சு போகிற ஒரு உயிரினமாக இருக்குது. இந்த மாதிரி இதில் அட்டாச் பண்ணதுனால ஒரு உயிரினம் மட்டும் இல்லை, அதோட வரப்புற சந்ததியையும் நான் காப்பாற்றி ஒரு தீர்வை படைச்சேன்.